கொள்ளு பருப்பு தாளிக்கிறதுக்கு பொடி வந்து எப்படி தயார் பண்ணணும்னா, ஒரு 5, 6 சிவப்பு மிளகாய், அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 3 ஸ்பூன், இது வந்து கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது 3ஐயும் அப்படியே பவுடர் ஆக்கிக்கணும், கொரப்பாக. இந்த மாதிரி கொரப்பாக பவுடர் ஆக்கிக்கணும். கொள்ளு பருப்பில் போடுறதுக்கு கொள்ளு பருப்பை நல்லா கழுவி வச்சுட்டு, அதில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு, ஒரே ஒரு தக்காளி பழமாக பெருசாக எடுத்திருக்கேன். இது 2 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் எடுத்து அதில் போடுறேன். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த கொள்ளு பருப்பை ஒரு 5, 6 விசில் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் தேவையான எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை குக்கரை மூடி ஒரு 5 விசில் வேக வைக்க போகிறேன். குக்கரை ஆன் பண்ணியாச்சு. இது பார்ப்போம். இது வெந்து வந்தோன்னே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை என்னென்ன போட்டு தாளிக்கணுன்றது கடைசியாக தாளிக்க வேண்டியதுதான். அதோடு இது முடிஞ்சிடும். அது எப்படின்னு தாளிக்கிறது எப்படின்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். இது வெந்தோடனே 5, 6 சவுண்டு வந்துருச்சு. கொள்ளு பருப்பு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 இது இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். ஒரு 4 பூண்டு, அது பெரிய பெரிய பூண்டாக இருந்ததுனால நிறையா தெரியுது. கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேப்பில் நறுக்கி வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் வந்து தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கிறேன். இதில் எப்படி தாளித்து போடணுன்னு காமிக்கிறேன். கொங்கு நாட்டு ஸ்டைலில் தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் நானும் இன்றைக்கி தாளிக்க போகிறேன். கடுகெல்லாம் போடலை, வெறும் வெங்காயம், பூண்டு இது மட்டும்தான் போடுறேன். தேங்காய் எண்ணெயில் போட்டு தாளிக்கிறேன். அந்த வெங்காயம் பூண்டோட மிளகாய், மல்லி, ஜீரகம் 3 வந்து அப்படியே ட்ரையாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பவுடரை இதில் தேவையான அளவு, நம்ம எவ்வளோ கொள்ளு பருப்பு வச்சுருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு சேர்த்தா போதும். அந்த கொள்ளுலேயே நம்ம வந்து பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் 2. அதை தவிர இதில் வந்து சிகப்பு மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். தேங்காய் எண்ணெய், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்ந்து வதங்கும் போது நல்ல ஒரு வாசனை வருது. இதை எடுத்து இப்போ கொள்ளு பருப்பு வெந்துருச்சுல குக்கரில், அதில் வந்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கடைய போகிறோம். இதுதான் கொள்ளு வெந்ததுக்கப்புறம் இப்படி இருக்குது. இதை தாளித்ததை போட்டு அதை கடைய போகிறோம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் அதில் போடுறேன். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்தோன்னா, நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மத்து இருக்கு இல்லையா, உடன் மத்து, இதை வச்சும் கடையலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். சூடாக இருக்கும்போதே பண்ணிடணும். அவ்வளோதான், கொங்கு நாட்டு ஸ்டைல் கொள்ளு பருப்பு தயார். நான் இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செய்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.